Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cashback. அரண்மனை வாயில்ல ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழியர்களும் நின்னுட்டு இருக்காங்க. அரண்மனை உள்ள போகணும்னா வாயில் காப்பாளன்ட்ட உரிய அனுமதி வாங்கணும். வாயில் காப்பாளன் முதல்ல விடமாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறானா. இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அப்புறமா வாங்கன்னு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படின்னு ஆண்டாள் அவர்கள் சொல்கிறாங்க. அரசர்களுடைய அரண்மனையை கோவில் என்று அழைத்தல் பழந்தமிழர்களது வழக்கம் அல்லவா? அதனால் ஆண்டாள் அவர்கள் அப்படி சொல்கிறாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பாளே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பாளே. அந்த வெளியில் இருக்கிறவன்ட்ட அனுமதி வாங்கி உள்ளே போயாச்சு. அடுத்து உள்வாயிலில் அங்கே பலவிதமான காவலாளிகள் இருக்காங்க, இன்னும் டைட் செக்யூரிட்டி. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பாளே எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த வாயில் காப்பாளன் வேற, இந்த வாயில் காப்பாளன் வேற. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் கண்ணனை பார்க்கறதுக்காக, எங்களுக்காக கொஞ்சம் கதவை திறந்து விடேன்னு அங்கே வெளியில் இருப்பவனிடம் ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழிகளும் கேட்பதை போல் இந்த பாடல் அமைகிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பாளே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பாளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு ஆண்டாள் அவர்கள் சொல்கிறாங்க. ஆயர் குலத்து சிறுமிகளான எங்களுக்கெல்லாம் பறையை தருகிறேன், இசைக்கும் அந்த பறை என்னும் கருவியை தருகிறேன்னு அந்த மணிவண்ணனே, மாய மணிவண்ணனே வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அதனால் அவங்கிட்டேருந்து அந்த இசைக்கருவியை வாங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், நாங்கள் எல்லாம் குளித்து விட்டு மிக சுத்தமாக வந்திருக்கிறோம். கண்ணனை துயிலெழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். அப்போ அங்கே வெளியில் சில பெண் காவலாளிகளும் இருக்கிறார்கள். அவங்க கேட்குறாங்க ஆண்டாளையும் ஆண்டாளுடைய தோழிகளையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? இன்னும் பொழுது கூட விடையில, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, என்ன வேணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது அந்த கண்ணனே வாக்குறுதி கொடுத்துட்டான், இந்த நேரத்துக்கு வர சொல்லி எங்களை எழுப்ப சொல்லி, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்படி ஒன்றுக்கொன்று முன்னுக்கு பின்னாக நீங்கள்லாம் மாற்றினா எப்படிமா நியாயம்? மாற்றாத.